ஊழியன், மோசேயின் ஊழியன், ஆனால் முடிக்கும் போது கர்த்தருடைய ஊழியன். என் அன்பு ஊழியர்களே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய டைட்டில் கர்த்தருடைய ஊழியன் தான். ரெவரண்ட், டாக்டர், பிஷப், மாடரேட்லாம் கிடையாது. என்னடி பார்க்குறீங்க? காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். என்னடி பார்க்குறீங்க? I was ordained as a bishop in 1986. I got 3 doctorates. அந்த டாக்டரேட்டுக்கு எனக்கு அர்த்தமே தெரியல. ஒன்றில் போட்டுருந்துச்சு டாக்டர் ஆஃப் பெடகோகின்னு, எனக்கு வாயிலே புரியல. அப்புறம் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், அது என்னன்னா மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் போட்டுருந்துச்சு. இதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு முறை லண்டன் பட்டணத்தில் நான் ஃப்ளைட்டுக்காக காத்து இந்தியாவுக்கு வரேன். ஒரு இந்திய போதகர் என்னை பார்த்தார், சொன்னார், ஐயா நாங்கள் அப்போஸ்தலர் பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரொம்ப நல்லது. அதில் அவங்க ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா, நீங்கள் அப்போஸ்தலர் பட்டம் போட்டுக்கணும்னாரு. அப்படிங்களா, அதுவும் நல்லதுன்னு. அப்புறம் சொன்னார், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கொஞ்சம் அதுக்கு செலவாகனாரு. எவ்வளோங்கண்ணே? ஒரு 10,000 rupees அப்படின்னாரு. என்னங்க, அது கூட எனக்கு பெருசாக தெரியல. அப்புறம் சொன்னார், இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னாரு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு முறை நான் இவர் அங்கே தான் பார்த்தேன், நான் ஆஸ்பான் அங்கே தான் பார்த்தேன், நினைக்கிறேன் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்கள், ஹலோ, பட்டங்கள் எனக்கு தேவையில்லை, நான் மரித்த பிறகு நான் பேசப்படுறேன்னு, அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் மிகப்பெரிய பட்டம் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியன். நிறைய பாஸ்டர்களுக்கு பெரிய வருத்தம், எனக்கு நான் பிஷப்னு போடலையே, என்ன ரெவரண்ட், இதை வேற கேட்கிறாரு அவர், எங்க என்ன ரெவரண்ட் டாக்டர்னு போடல, வெறும் பாஸ்டர்னு போட்டிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பட்டம் கர்த்தருடைய ஊழியனா மரிக்கிறதா. பில்கேட்டா மரிக்கிறத விட ஒரு கர்த்தருடைய ஊழியனா மரிக்கிறது ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுவீங்களா? கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் பேனா பென்சிலுக்கு மட்டும் வேலை கொடுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, நீங்க மக்களுக்கு போய் சொல்லுங்க. ரைட். யாத்ராகம் 17ஆம் அதிகாரம். ரைட். நீங்கள் எப்போ பசிக்குதுன்னு சொல்லுங்கள், முடிச்சுடுவேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு திருவிருந்தர், நாங்களே தலைவர்கள், நாங்களே மீறக்கூடாது. வேகமாக சொல்கிறேன், கிளாஸ் மாதிரி எடுத்துக்கல, டைம் இல்லை. நம்பர் 1 17ஆம் அதிகாரம். ஒவ்வொரு ஊழியனுக்கும் வாழ்க்கையில் there are 3 times. இது ஒரு முறை ஞானதாஸ் அவர்கள் ஒரு முறை எனக்கு டெலிஃபோன் பண்ணார், ரொம்ப பிரச்சனை மத்தியில் சொன்னேன். பாருங்க பாஸ்டர் ஐயா, டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், டவுட்டிங் டைம், டல்லிங் டைம். ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு டார்க்கஸ்ட் டைம், இருளான நேரங்கள். என் தாசன் வெளிச்சம் இல்லாததுனால இருளில் நடக்கிறான். ஒவ்வொரு ஊழியருக்கும் இருள் உண்டு. உலகத்தை படைத்தவரே இருளில் இருந்தார், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை. அப்போ ஒவ்வொரு ஊழியனுக்குமே இன்னைக்கு இவங்களாம் இருக்கிறாங்கன்னா, இவங்க இருளில் இருந்தால் வந்து இருளில் போனனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஷைன் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்களாம் இருளுக்குள்ள கடந்து வந்தனால தான். இவர்கள் இருளை கடந்து போனார்கள், அதில் வளர்ந்தும் போனார்கள்.